கோவை மாவட்டம் சூலூரில் நடந்து சென்ற மூதாட்டி மீது லாரி மோதிய விபத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்க நாம் கேட்கலாம். கோவிந்தராஜ், இந்த விபத்து எப்படி நடந்தது? தற்போதைய நிலை என்னங்க? வணக்கம் சாம். கோவை மாவட்டம் சூலூரில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த வயதான மூதாட்டி மீது லாரி மோதி சம்பவ இடத்திலே உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூலூர் மார்க்கெட் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் கந்தசாமி என்பவரது மனைவி கமலா, வயது 82. இவர் கணவன் இறந்த நிலையில் தனியாக வசித்து வருகிறார். இவர் கடைக்கு செல்வதற்காக தனியாக நடந்து வந்து கொண்டிருந்த போது அந்த பகுதியில் ரெடிமிக்ஸ் கான்கிரீட் தேர்ச்சி கம்பெனிக்கு செல்வதற்காக சிமெண்ட் கொண்டு செல்லும் லாரி நின்று கொண்டிருந்துள்ளது. லாரி டிரைவர் இறங்கி கடைக்கு சென்று விட்டு லாரியை நிறுத்தியுள்ளார். அப்போது லாரி நின்று கொண்டுதானே இருக்கிறது என கமலா அந்த லாரியின் முன்புறமாக நடந்து சென்று கொண்டிருந்துள்ளார். லாரியில் ஏறிய லாரி டிரைவர் முன்னால் சென்று கொண்டிருந்த கமலாவை கவனிக்காமல் திடீரென லாரியை இயக்கியுள்ளார். அப்போது லாரியின் முன்னால் சென்று கொண்டிருந்த கமலா மீது லாரி பயங்கரமாக மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே கமலா பரிதாபமாக உடல் நசுங்கி உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் டிரைவர் மாணிக்கம் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சியில் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சாம், விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.